After a small gap, it's time to now reveal the Asia Cup squad. ஸோ ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் ஐம் கம் பேக். லாஸ்ட்டாக இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட்க்கு அப்புறம் நடுவில் பெருசாக நான் வீடியோ போடல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் இப்போது ஒரு வீடியோ. ஸோ ஏஷியா கப் ஸ்குவாட் வந்து இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். அண்ட் அட் த சேம் டைம் ஆஃப்டர் த இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறம் ஸோ லாட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஆக்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ் இன் வேர்ல்ட் வைட் எவ்ரிவேர். ஸோ ஒரு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸ் முடிஞ்சு இப்போ ஓடிஐ சீரிஸ் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் போயிட்டு இருக்குது. அண்ட் தென் கரீபியன் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ 100 இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் மேஜர் டோர்னமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் ட்ரேட் பற்றின ரூமர்ஸ் கூட நிறைய போயிருக்கு. பட் எது பற்றியுமே ஒரு சரியான கிளாரிட்டி இல்லை அந்த ட்ரேட் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இவ்வளோ ஒரு சென்சேஷ்னல் கிரிக்கெட்டிங் இது போயின்னு இருக்கிற இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் இந்தியன் டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஜஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆஸ் அ கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வைஸ் கேப்டனா சர்ப்ரைசிங்லி சுப்மன் கில். லைக் என்ன ஒரு T20 ரெண்டாயிலே இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பேர் திடீர்னு வைஸ் கேப்டனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக போயிருக்கு. அதை தாண்டி பார்த்தா ஆல்மோஸ்ட் சில ஒரு நார்மல் பிளேயர்ஸுங்க ரெகுலர் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. லைக் ஒரு சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், ஒரு அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், லைக் ஒரு ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், சிவம் துபே, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ரெகுலராகவே இது பண்ணுறாங்க. ஸோ சர்ப்ரைசிங்லி என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் ஜிதேஷ் சர்மா இந்த ஒரு ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிதேஷ் சர்மா வி ஆல் நோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல்லில் ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஆர்சிபி, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் அந்த எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டான கேம் யாருமே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குவாலிஃபயருக்கும் எலிமினேட்டருக்கும் நடுவில் ஆர்சிபி இந்த ஒரு இதில் வந்து குவாலிஃபயர் கொண்டு போனதுக்கு மெயின் ரீசன் ஜிதேஷ் சர்மாவோட நாக்கு தான். ஸோ ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு அகெயின் ஒரு இது. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங் இவங்கெல்லாம் ரெகுலர் பிளேயர்ஸ் தான். லைக் சர்ப்ரைசிங்லி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை இந்த ஒரு இதில் பிக் பண்ணல. அந்த அட் த சேம் டைம் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் குணால் பாண்டியா கூட என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஏஷியா கப்புக்கு செலெக்ஷனில் ப்ராபபிள்ஸில் இருப்பாருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே இதில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு நல்ல ஒரு T20 ரெக்கார்டு இருக்குது. அந்த சேம் டைம் ஐபிஎல்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஒய் ஸ்ரேயஸ் ஐயரை பிக் பண்ணலன்னு சத்தியமாக ஐ ஹாவ் நோ ஐடியா. தென் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் அ குட் பிளேயர் அஸ் நோ டவுட். பட் எனக்கு தெரிஞ்சு டீம் காம்பினேஷன்ஸில் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால மேபி யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இருக்காங்க. இப்போ அதாவது சுப்மன் கில் வந்ததுனால இப்போ ஓப்பனிங்கே இப்போ யார் இறங்குவாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் அப்படி ஆட போகிறேன், இல்லை சஞ்சு சாம்சன், சுப்மன் கில் ஆட போகிறேன், எந்த மாதிரி ஓப்பனிங் காம்பினேஷன் இருக்க போகுதுங்கிறதே தெரியல. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி ஓப்பனிங் காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா ஆல்ரெடி சுப்மன் கில் ஐபிஎல்லில் ஜிடிக்கு நம்பர் 3 அதனால மேபி அந்த ஒரு காம்பினேஷனில் தான் போவாங்க. லைக் அதர்வைஸ் பார்த்தா ஒரு ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக் டு ஒயிட் பால் ஃபார்மேட். ஒரு அது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடல, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஏஷியா கப்பில் ஆடுறாரு. அண்ட் தென் அலாங் வித் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணாவும் இருக்கார். பட் எனக்கு 3 சீமர்ஸ் தான் போவாங்க. லைக் ஆனால் ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிறதுனால மேபி ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் அலாங் வித் ஹர்திக் பாண்டியாங்கிற மாதிரி தான் போகும் காம்பினேஷன்ஸ். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படி ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க. ஐ திங்க் அக்சர் அண்ட் வருண் ஷுட் பிளே. லைக் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா சிவம் துபே இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏஷியா கப் இந்த ஸ்குவாட் ஒரு மாதிரி மிக்ஸ்ட் அண்ட் இதுவாக தான் இருக்குது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாதது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஜிதேஷ் சர்மா இஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியன் டீம். லைக் பவுலிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஏஷியா கப் கொஞ்சம் நல்லாவே போகுமா அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா ஸ்குவாட்ஸ் கொஞ்சம் ஒரு மிக்ஸ்ட் இதுவாக தான் இருக்குது. லைக் ஸ்ரேயஸ் ஐயர் பிக் பண்ணாதது ஒரு டெஃபினெட்லி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ஸ்குவாடாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ்.